வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு முதல்ல ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ முதல்ல பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுத்து ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ ரொம்ப கருகிரவும் கூடாது. நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே சைடே ரொம்ப நேரம் போடாமல் திருப்பி போடுங்க. அப்போ தான் ஈவனாக டோஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டஃபிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு கோகோனட் தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் 1 கப் கோகோனட்டோட 3 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை முதல்ல அந்த சூடாக இருக்கிற டவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்மெல் வரும், அந்த கோகோனட்டோட ஸ்மெல். ஸோ அந்த ஸ்மெல் வந்த பிறகு நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சுகர் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் அந்த கோகோனட்டோடு நல்லா பிளெண்ட் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சு, ஸோ அதில் இந்த ஸ்டஃபிங் அந்த கோகோனட் இருக்குல்ல, ஸோ அதையும் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல கோகோனட்டையும் வெல்லத்தையும், அந்த டைமில் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்கும், பாதாம், முந்திரி, ஸோ அதெல்லாம் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சி அந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ப்ரெட்டையும் மேலே வச்சு கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.